செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்படி பிடிச்சா எப்படி போகுது, இப்படி பிடிச்சா எப்படி போகுது. ஸோ அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 to 60 போக முடியாது, நீங்கள் 40 தான் ஓட்டி ஆகணும். ஆனால் செம்மையாக கஷ்டமாக இருக்குது திருப்புறது. இதே எப்படி இருக்குன்னா லாரி எப்படி இருக்கும் பாரு. அப்பா ஃபாஸ்ட்டாக விட்டணும். இதுதான் 1000 பேருக்கு பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஹலோ பீப்புள், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி செம்ம எக்ஸைட்டிங்கான வீடியோ. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாள் கார் தானே ஓட்டிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வித்தியாசமான வண்டி ஓட்ட போகிறோம். அது என்னென்னா குட்டி யானை ரொம்ப நாளாக ஓட்டணும்னு ஆசைப்பட்டுருந்தேன். என் தம்பி வண்டியே வந்திருக்கு. சரி எப்படி ஓட்டி பார்க்காம இருக்க முடியும், அதனால் எடுத்தாச்சு. ஸோ இது அந்த வண்டி யாருதுன்னு பார்த்தீங்கன்னா என் தம்பி இது. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங் ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணுறாரு. வாணியம்பாடி பேஸ்டு, பட் எங்கே கூப்பிட்டாலும் வருவார். வேலூர் சரௌண்டிங்கில் எங்கே இருந்தாலும் வந்து ஒர்க் பண்ணுவார். வண்டி பார்த்திங்கன்னா அவங்களோட கம்பெனி பேர் பார்த்திங்கன்னா விஆர் குரூப்ஸ் வெட்டிங் ஈவெண்ட்ஸ் A to Z. ஸோ நீங்கள் லைக் வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறதுலேருந்து அப்புறம் ஐஸ்கிரீமு ஸ்டால்ஸ் போடுறது எல்லாமே ஒரு கால் பண்ணி கேட்டிங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் நம்பர் எங்கள் கான்டாக்ட் இங்கே இருக்கு பாருங்கள். இந்த கான்டாக்ட் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு யூ வில் கெட் ஆல் த டீட்டெயில்ஸ். சூப்பராக பண்ணிருக்கான் தம்பி. லாஸ்ட்டு 2 இயர்ஸாக சூப்பராக பண்ணிருக்காரு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வெட்டிங் ஈவெண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்குது, கேட்ரிங் சர்வீஸ் வேணும் அப்படின்னா லக்ஷ்மணனை கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் எங்கே இருக்குது, விஆர் குரூப்ஸ் நாங்கள் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லுவார் ஃபோன் பண்ணிங்கன்னா. பேக் டு வீடியோ. ஸோ வந்து இங்கே பாருங்கள் டாடா ஏசி. ரொம்ப நாளாக இது வந்து குட்டியான ஓட்டணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதான் சொன்ன மாதிரி தம்பி வண்டி எடுத்துகிட்டு வந்தான். சரி அதனால் ஓட்டி பார்ப்போம்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் லுக்கு. ஸோ முன்னாடி வந்து இன்ஜின் பே இங்கே தான் உள்ளதாக இருக்குது. ஸோ அப்படியே ஆலாய் வீல்ஸ் கிடையாது, நார்மல் வீல்ஸ் தான். பின்னாடி பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள் வண்டி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பூட் ஸ்பேஸ் தான். வடிவேல் சொல்லுவார்ல, மல்லாக்கப்படுத்திட்டு விட்டத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. ஸோ இன்ஜின் ஸ்பெக் எனக்கு ஞாபகம் இல்லைங்க, நான் வேணால் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள். ஸோ வெளியே காட்டிட்டேன். ஒரே ஒரு வைப்பர் தான் கொடுத்துருக்காங்க, 2 நல்ல ரவுண்டு பல்பு. ஸோ நார்மல் ரியர் வியூ மிரர் தான் கொடுத்துருக்காங்க, அவுட் சைட் ரியர் வியூ, ஆட்டோ ஃபோல்டிங் கிடையாது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் வைப்பர்ஸு. ஆமாம், JBL ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, சும்மா சொன்னேன். ஸோ வாங்க வண்டிக்குள்ளே போகலாம். வண்டிக்குள்ளே போனால் கொஞ்சம் ஸோ வண்டியில் ஏறி உட்காரணும், ஹைட்டாக இருக்குது. அப்புறம் டோர் க்ளோஸஸ் வித் ப்ராப்பர் தட்டுன்னு சொல்லலாமா? அப்படி க்ளோஸ் பண்ணால் தான் க்ளோஸ் ஆகும். இதான் பார்த்தீங்கன்னா காக்பிட். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டோரேஜ் ஏரியா. இதுவும் ஸ்டோரேஜ் ஏரியா. இங்கே வந்து ஸ்பீக்கரு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளே இதெல்லாம் வந்து நம்மளே செட் பண்ணிக்கிற ஸ்பீக்கர் தான். ஸோ இங்கே இருக்குடா இது சென்ட்ரல் லாக் பிரேக்கிங்கு வந்து தேடிட்டு இருந்தேன். ஸோ ஓகே இங்கே இருக்குது. ஸோ அங்கங்கே எக்ஸ்போஸ்டாக இருக்குது ஒயர்ஸ்லாம். ஏசி இல்லை வண்டியில், அப்புறம் போகிறதுனா போட்டுக்கலாம். அதை விட நல்லாவே காற்று இந்த பக்கம் அடிக்குது ஓப்பனாக. ஸோ கமாண்டிங் டிரைவிங் பொசிஷன், அதாவது நம்ம ஊரில் SUVயில் வந்து எப்படி கமாண்டிங் டிரைவிங் பொசிஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி வந்து கமாண்டிங் டிரைவிங் பொசிஷன் இருக்குது. நல்லா ஹைட்டாக உட்காந்துருக்கேன். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க கொஞ்சம் மிரர். வேறு என்ன உங்களுக்கு சொல்லணும்? ஸோ இன்சைட் IRVM பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பெயிண்ட் மாதிரி அடிச்சு வச்சுட்டு கொஞ்சோண்டு தான் தெரியுது. அதை வச்சு நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அண்ட் இந்த இடத்துல ஒரு எங்கே ஹேண்டில் வேறு எங்கே காணும் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இல்லை, சன்ஷேட்லாம் கிடையாது. ஸோ பின்னாடி வியூ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி பார்த்துக்கலாம், லக்கேஜ் என்ன இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஓகே, ஸோ இதான் கியரு. சீட் பெல்ட்டே காணோங்க, சாரி ஃபார் நாட் வேரிங் சீட் பெல்ட். ஸோ வண்டி எடுப்போமா? ஸோ நியூட்ரலில் போட்டாச்சு, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ கிளச் போட்டாச்சு, ஃபஸ்ட்டு கியர், லெட்ஸ் மூவ். இங்கே பாருங்கள் டாட்டா லோகோ இருக்குது, டாட்டா ஏஸ் அந்த வண்டி பேர். அப்பா கிளச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது. அதை விட ஸ்டீரிங் வந்து பவர் ஸ்டீரிங் கிடையாது, மேனுவல். நார்மல் ஸ்டீரிங் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு தெரியுது. செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்படி பிடிச்சா எப்படி போகுது, இப்படி பிடிச்சா எப்படி போகுது. ஸோ அப்படியே அப்படி பிடிச்சிக்கணும். மொத்தம் 4 கியர்ஸு. ஸோ ஆல்ரெடி 3rd கியர் வந்துட்டோம். ஸோ பிக்கப் பார்த்தீங்கன்னா 0 to 60 வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 செகண்ட்ஸில் போகும்னு நினைக்கிறேன்.
அது கூட இல்லை, ஒரு 1 மினிட்ல போயிடும். தாத்தா பாரு எங்கேயோ பார்த்துன்னு வராரு. ஹார்னை தேடி இருந்ததா நான் எங்கே இருக்கு. ஸோ ஹார்ன் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கில் இருக்காது. ஹார்ன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அப்படி ஃபன் பண்ணிகிட்டே போகலாம். சீரியஸாக இந்த வண்டி ஓடுறது ஒரு தனி வைப்புங்க. இது ஜாலியாக இருக்கு. அப்பா பாஸ் அவுட்டணும். ஆமாண்டா, ரொம்ப ஃபாஸ்டா போனா ரொம்ப தூக்கி தூக்கி போடுதுங்க. ஓகே, நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகவே ஓட்டுவோம். காற்று வரலன்னா அப்படி வெளியே வந்து காற்று வாங்கிக்கலாம். ஏதோ சவுண்டு வருது, கிச்சு கிச்சு கிச்சு. என்னடா டக்க டக்குன்னு அடிக்குது. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ்ஷாகவே இல்லைங்க, கட்ட மாதிரி அடிக்குது டக்க 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 டக்குன்னு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 to 60 போக முடியாது, நீங்கள் 40 தான் ஓட்டி ஆகணும். ஆமாம், 40 ஸ்பீடு மாதிரி தான் தெரியுது. ஸோ பாடி ரோல் பயங்கரமாக இருக்குங்க. லைட்டாக திருப்பினாலே வண்டி அப்படியே சாயுது. ஒரு சின்ன ஆட்டோவில் இருந்தாலுமே அப்படியே செம்மையாக தூக்கி போடுது வண்டி ஃபுல்லாகவே. ஸோ இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஏன்னா பின்னாடி லோடு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிரேக்கிங் பண்ணணும். சடன் பிரேக்லாம் அடிச்சோன்னா அது வந்து உள்ளே வந்து இடிக்கும். ஸோ வந்து லோடு வண்டி ரொம்ப கேர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக ஓட்டணும். ஓகே, ஒரு நல்ல ரவுண்டு அடித்தாச்சு. நம்ம வந்து இப்போது திருப்பிக்கலாம். ரியர் வியூ கேமரா தேடின்னு இருக்கேன்டா. ஆனா செம்மையா கஷ்டமா இருக்கு திருப்புறது. இதே எப்படி இருக்குன்னா லாரி எப்படி இருக்கும் பாரு. ஓ, இல்லை அந்த காலத்துல லாரிலாம் எப்படி எடுத்துருப்பாங்க பாரு. இவனுங்க இனிமே இதை பார்த்தாலாம் வழி விட்டணும்டா. எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு இப்போதான் தெரியுது. நாம எப்படி வரானுங்க பாருன்னு. வண்டி வந்து லோடு வண்டி வந்து அதெல்லாம் இல்லை. நம்ம வேணா ஏன்னா இது நிற்க மாட்டேங்குது. இது நல்லா திருப்பி இது பண்ணணும். இப்போ தான் தெரியுது. அதான் அவங்க பொசிஷனில் இருந்து பார்த்தா தானே அவங்களோட வழி தெரியும் ஒன்றுவாங்க. இதுவே எப்படி இருக்குன்னா லாரி யோசிச்சு பாரு. ஒரு சின்ன பம்பு கூட அப்படியே ஒரு குதிக்குதுடா. ஸ்கூலுக்கு போகும்போது பஸ்ல அடிப்பாங்க தெரியுமா, அதை அடிக்கணும்னு ஆசையா இருக்கும். இதை பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுது இப்போ.
ரொம்ப ஸ்லோவாக தானே போயிட்டுருக்கேன். இன்னும் 30ல் தான் போயிட்டு இருப்பேன். அதுக்கே டக்க டக்க டக்குன்னு அடி. ஆனால் இது மாதிரி தான் போவானுங்க எப்பவுமே எல்லாமே. அப்படியே கதை பேசுன்னு ஸ்லோவாக. ஏசிக்கு இது பண்ணுறல சிலிண்டர் பட இதுதான் இப்படியே தான் போவான். பில்லியர் பேசி பேசிக்கின்னு இப்படியே தான் போவான் ஊருக்கும். ஆனால் இதில் வந்து நல்லா எழுது பார்ப்பான். தோஸ்து இன்னும் கொஞ்சம் நல்லா போகும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் அதை ஓட்டி பார்க்கணும். தோஸ்து லாரிலாம் ஓட்டி பார்க்கலாம். லாரி ட்ரைனிங் இல்லாமல் தர மாட்டாங்க யாரும். நீ அது ஒரு 2 மாதம் 3 மாதம் கிளீனராக போகணும். ட்ரைனிங் போயிட்டு வரலாமான்னு யோசிக்கிறேன். ட்ரைனிங் கிளியராக போகணும். ஓ இல்லைடா, அப்படியே ட்ரைனிங்லாம் கற்று கொடுக்க மாட்டாங்களா? லாரி ட்ரைனிங்ல எதுவும் இல்லையா? கிளீனராக போய் தான் அப்போ தான் பண்ணிட்டு தான் அப்புறம் தான் தருவாங்க. ஓ இந்த இப்போ எல்போர்டு மாதிரி இல்லைடா, இப்போ காருக்குலாம் இருக்குல்ல, கார் டிரைவிங் ஸ்கூல், லாரி டிரைவிங் ஸ்கூல். சும்மா அப்படியே ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே நம்ம இதில் இருக்காது. தம்பி வெட்டிங் eventக்கு தான் வந்திருக்காரு. ஸோ என்னோட இன்னொரு பிரதருக்கு வந்து கல்யாணம். ஸோ அவருக்கு வந்து இன்னைக்கு 1000 பேருக்கு பிரியாணி ஆர்டர் வந்துச்சு. ஸோ அதுக்காக வந்திருந்தாரு. அதுக்காக எடுத்துகிட்டு வந்திருந்த வண்டி தான் இது. ஸோ இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. 1000 பேருக்கு பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு இப்போ நம்ம வீட்டில் தான். நான் பாருங்க நம்ம மேக்னெட் நிற்குது. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா நெக்ஸான் ஒன்று இருக்குது. நான் வீடியோ எடுக்கணும்னு பார்த்துட்ருக்கேன். எடுக்க முடிஞ்சா சீக்கிரம் எடுக்கிறேன் அதை நான். ஸோ நம்ம ஹோண்டா சிட்டி பாருங்கள் அங்கே நிற்குது. ஸோ அங்கங்கே கேட்டு அங்கங்கே வண்டி நிற்க வச்சுட்டு வந்திருக்கேன். கைஸ் ஓகே, வண்டியை பார்க் பண்ணுறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேலூர் பக்கம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விஆர் குரூப்ஸை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஈவெண்ட்ஸ்க்கு நல்லா பண்ணி கொடுப்பாரு. இங்கே பாருங்கள், இதுதான் 1000 பேருக்கு பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. ஆ லக்ஷ்மணன் வாங்க. ஸோ ஹாய் சொல்லி அப்படி பேசு. ஹாய், என்ன பேசணும்? ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா விஆர் குரூப்ஸோட சிஇஓவா, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இவர் தான் காண்டாக்ட் பண்ணணும் நீங்கள் ஏதாச்சும் வெட்டிங் event இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா. ஸோ சூப்பராக பண்ணி கொடுப்பாரு. என்னென்ன பண்ணுற எல்லாம் சொல்ல அப்படியே வெட்டிங் eventல A to Z எல்லாமே. இப்போ டெக்கரேஷன்லேருந்து பந்தல், சாப்பாடு, எல்லா ஐட்டம்ஸ். ஓகே, டெக்கரேஷன் கூடவா? எல்லாமே. ஐஸ்கிரீமு, இந்த ஸ்டால் போடுறது, ஸ்டால் ஐட்டம்ஸ்லேருந்து சாப்பாடுலேருந்து இது டெக்கரேஷன்ஸ், கேட்ரிங் சர்வீசஸ். ஓகே, ஸோ யா காண்டாக்ட் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணி கொடுப்பாரு. நாங்கள் தான் இருக்கோம்ல. யுவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் அவர் சர்வீஸ். அது அப்படியே தமிழில் சொல்லணும்னா உங்கள் திருப்தியே எங்கள் சேவை அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் சொல்லியிருக்காரு. ஸோ காண்டாக்ட் திஸ் நம்பர் ஃபார் கேட்ரிங் சர்வீசஸ். see you guys in next video. பாய். பெய்ட் ப்ரமோஷன்லாம் இல்லை, என் தம்பின்றதுனால எல்லாத்தையும் சொல்லிட்டுருக்கேன். தம்பின்றனால சொல்கிறேன்னு சொல்ல, லைக் உண்மையிலே நல்லா பண்ணுவார், நம்பி வாங்க. இந்த மாதிரி உங்கள் திருப்தியே எங்கள் சேவை.